தியாகு, எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க கடமையும் முடிஞ்ச மாதிரி இருக்குண்டா. அப்பா என்ன அப்படியே கழட்டி விடலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? டேய் தியாகு, ஏன்டா அப்படிலாம் பேசுற? இங்கே பாரியா, நீ தான் எங்களுடைய மூத்த பிள்ளை. நீ நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதை பார்க்கறது தாண்டா எங்களோட ஆசையே. அம்மா அம்மா யோசிக்காதீங்கம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா உங்க 2 பேர்த்திட்டு தனியா விட்டு நினைச்சிங்களா? அது மட்டும்தான் கிடையாது. எப்பவுமே நீங்க 2 பேரு எங்கோட தான் இருக்கணும், அதை தெரிஞ்சுக்குங்க. ஏய் இங்க பாடுறா, எப்பவுமே நாங்க 2 பேரு கூட தானா இருக்க போறோம். நல்லது கெட்டது எல்லாம் நீ தானே பார்த்தாங்கன்னு. சரிங்கப்பா சரிங்கப்பா. எங்களுக்கு பிறந்தது 2, உன்னை மதிக்கிறதே இல்லைடா. ஆனா நீ அவங்க மேல உயிரே வச்சிருக்கிறீடா. அதுதான்டா நம்ம ஊர்ல எல்லாரும் நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க தெரியுமாடா? அதெல்லாம் யாருனாலிடா? இல்லை உன்னாலதான். எப்பத்தான் 2 பேரும் புரிஞ்சுக்க போறாங்களோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையாடா. அப்பா எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்பாவுக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் வைக்கிறீங்க. நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இங்க பாருங்கம்மா, நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த ஊர்ல வாழத்தான் போறோம். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கண்டிப்பா தியாகு, இங்கே பாருடா, உனக்கு உங்க அப்பா கண்மணியை போய் பொண்ணு கேட்கலான் இருக்காரு. உங்க அப்பா போய் கேட்டா உங்க மாமா கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அவ தாண்டா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, சரிதானே? சரிப்பா சரிம்மா. அம்மா இங்க பாருங்க, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா. ஏய் நீ இங்க பாடுறா, நீ மேலே மட்டும் பாரு, எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்.